சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றிருக்கிறது. கோடை நிதியாக 2000 தருகிறீர்களே, 5 ஆண்டுகளில் 5 கோடைகாலம் வந்ததே என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு நாட்டு மக்களுக்கு 15 லட்சம் தருவதாக சொன்னீர்களே, என்ன ஆனது என்று முதலமைச்சர் எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். காரசார விவாதம் சட்டமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய். அது என்னாச்சு? அது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் பாஜகவினுடைய நயினார் நாகேந்திரன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றிருக்கிறது. கோடை நிதியாக 2000 தருகிறீர்கள், 5 ஆண்டுகளில் 5 கோடைகாலம் வந்ததே என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பிய நிலையில் ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் தருவதாக சொன்னீர்களே, என்ன ஆனது என்று எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின். .5 இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது பாஜக தான் என்று நயினார் நாகேந்திரன் கூறிய நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக தான் என்று நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார். மேலும் 7.5 இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது பாஜக தான் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியதற்கு நீட் தேர்வை பாஜக அரசு ரத்து செய்யுமா என்றும், நயினாருடைய கருத்தை கூட்டணியில் இருக்கக்கூட அதிமுக ஏற்குமா என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.